ஏசப்பாவை அறிஞ்ச பிள்ளைங்க தயவாய் கேட்கிறேன், பாவம் கொடூரமானது, பாவம் கொடூரமானது. அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். அந்த ஆண்டோடைய பாதத்துல உட்காருங்க, ஒப்பு கொடுங்க. போய் மணிக்கூர் கணக்கில் நீங்க ஜபிச்சு யூஸ் கிடையாது. முதல்ல உங்களை தாழ்த்தி இந்த பாவம் நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய செல்ல பிள்ளையாக அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த யோவானை போல உங்களை மாற்றுவார். அப்படிப்பட்ட காரியங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ள தேவனப்பா. பாவிகள் உம்மிடத்தில் சேர மாட்டார்கள் ஆண்டவரே. இந்த பரலோகத்தில் இந்த பாவிகளுக்கு இடம் இருக்காத ஆண்டவரே. இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீரே சப்பா. எங்களுடைய அந்தரங்க பாவங்கள், மாம்ச இச்சைகள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், காம விகாரத்தின் எண்ணங்கள், பொய்கள், களவுகள், பயப்படுகிற சுபாவங்கள், அபிசுவாசங்கள், ஆண்டவர் விக்கிரக ஆராதனைக்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்கள், எந்த மாதிரிப்பட்ட சீலைங்களிடத்தில் பிதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லித்தாரும் அப்பா, எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுதே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஏசப்பா. எந்தெந்த பகுதியில் அந்தரங்க பாவம் எங்களுடைய இருதயங்கள், எந்தெந்த பகுதியிலே நாங்கள் பாவத்தின் கிரியைகளுக்கு பிசாசு ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் இந்த நாட்கள் எங்களை விட்டு நீக்குங்கப்பா. நாங்கள் அதிகமாய் அடிக்கப்படுகிறோம், அதிகமாய் நாங்கள் விலகி போகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உருவாகாதபடிக்கு உம்மோடு நெருங்கி மார்பிளை சாய்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த பாவங்களை ஆண்டவரை என்னென்ன காரியங்கள் அதற்கு தடையா இருக்கிறதோ அந்த பாவங்களை எல்லாம் உணர்த்தி கொடுங்கப்பா. நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே, இந்த நாள் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சிருஷ்டிப்பு எங்களிடத்தில் உருவாகட்டும். பலவர்கள் ஒளிந்து போகட்டும் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே இந்த வருகையில் நாங்கள் எதிர்கொண்டு வரப்பா. ஆண்டவரை எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த பூமியில் நாங்கள் என்ன கிரியை செய்திருக்கிறோமோ அதுதான் பரலோகத்துக்கு எங்களை கொண்டு வரும் என்று வேதவசனம் சொல்கிறதப்பா. ஆண்டவர் உமக்கு என்று பக்தி வைராக்கியமாய் வாழ எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்தமாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.